ஒரு சாதாரண வாழ்க்கை வாழற சாதாரண மனுஷங்களா நாம இருக்கோம் அப்படின்னு பல முறை நம்ம யோசிச்சிருக்கோம். எப்போ அப்படின்னா, நம்மளை சுற்றி பல பேர் மின்றதை பார்க்கும்போது அவங்களுடைய வெளிச்சத்துக்கெல்லாம் மத்தியில் நம்மளுடைய வெளிச்சம் மங்கி போகிறது அப்படின்றதையும், ஆக்சுவலாக நமக்கு வெளிச்சம்னு ஒன்று இருக்கா அப்படின்னு கேட்குற அளவுக்கு நமக்குள்ள செல்ஃப் டவுட் உருவாகிறதையும் நம்மளால் பார்க்க முடியும். இந்த கான்ஸ்டண்ட்டான பர்ஃபார்மிங்கான எப்போவுமே எதையாவது ஒன்று அச்சீவ் பண்ணு அப்படின்னு நம்மளை தள்ளிக்கிட்டே இருக்கிற உலகத்தில் ஜென்யூனான ஒரு டேலண்ட்டோட நம்ம மகிழ்ச்சிக்காக அதை செஞ்சுட்டு அந்த பர்பஸை ஃபுல்ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறது, அமைதியாக இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா நிறைக்கூடம் தழும்பாது அப்படிங்கிறத விட குறைக்கூடம் கூத்தாடும் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம நிறைய பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஸோ எனக்குள்ள எந்த டேலண்ட்டுமே இல்லை, எல்லாரும் ஷைன் ஆகுறாங்க, நான் மட்டும்தான் இப்படி இருக்கேன், நான்லாம் ரொம்ப ஆவரேஜ் போல் இருக்குது, நமக்கெல்லாம் எந்த டேலண்ட்டும் இல்லை போல் இருக்குது அப்படின்னு நம்மளை நாமளே தாழ்வாக நினைக்கக்கூடிய ஒரு நிலையில் நம்ம இன்றைக்கி இருக்கோம். அப்படின்னா அதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்கான எபிசோடில் நம்ம பேச போகிறோம். இந்த காரணம் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிற காரணம் இல்லைங்க. ஜப்பான்லேருந்து ரொம்ப ஆழமான ஒரு தாட் ப்ராசஸ்க்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு அற்புதமான காரணம். எனக்கு இந்த ஜாப்பனீஸ் ஃபிலாசபி, அதில் சொல்லப்படுற விஷயங்கள் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு அச்சீவரோட லைஃப் மட்டும் இல்லை, உங்களையும் என்னையும் மாதிரி சாதாரண பீப்புளுக்கும் இது எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நினச்சி பார்க்கும்போது, அதோடைய ப்ராக்டிகாலிட்டி அப்படிங்கிறத நினச்சி பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாகவே இருக்குது. நம்ம நினைக்கிறத பண்ண விடாமல் தடுக்கிறது எது? உங்கள் டேலண்ட் வெளிப்படாமல் இருக்குது, இல்லைனா உங்களுக்குள்ள டேலண்ட் இருக்கா இல்லையா அப்படிங்கிற கன்ஃபியூஷனில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இன்னைக்கான எபிசோட் உங்களுக்கு தான். வணக்கம், நான் வினிதா. இது மனமே நலமா பாட்காஸ்ட். மனமே நலமா, மனமே இந்த எபிசோட்குள்ளே டீட்டெயில்டாக போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு குட்டி டிஸ்க்ளைமர் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். இன்றைக்கி நம்ம பேச போகிற இந்த முயற்சி பற்றிய விஷயமோ, டேலண்ட் பற்றிய விஷயமோ, இல்லை நம்ம நினைக்கிறத செய்கிறது அப்படிங்கிறத பற்றின விஷயமோ எதுவுமே நீங்கள் கண்டிப்பாக அச்சீவ் பண்ணி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றணும் அப்படிங்கிற நோக்கத்தோடலாம் கிடையாது. ஜென்யூனாக உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அழகான ஒரு விஷயத்தை நீங்களே வெளிக்கொண்டு வந்து அதை கம்ப்ளீட்டாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி இந்த லைஃப் டைமில் எந்த ரிக்ரெட்டும் இல்லாமல் நீங்கள் இருக்கணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தோடு தான் இந்த எபிசோட் நான் பண்ணுறேன். உங்களுக்குள்ளே இருக்கிற விஷயத்தை நீங்கள் கண்டுபிடிச்சி அதை நீங்கள் ஜென்யூனாக அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது அது மூலமாக கிடைக்கிற வாய்ப்புகளும் வெற்றிகளும் பை ப்ராடக்ட் தானே தவிர அதுக்காக தான் நீங்கள் இதை பண்ணியே ஆகணும் அப்படின்ற எந்த நோக்கத்தோடையும் நான் இந்த எபிசோடை பண்ணல. எப்போவுமே நான் சொல்கிற விஷயம்தான், சக்ஸஸ்ஃபுல் ஆகிறது அப்படிங்கிறது நோக்கம் கிடையாது. சக்ஸஸ்ஃபுல் ஆகிறது அப்படிங்கிறது நம்ம பண்ணுற ப்ராசஸோட பை ப்ராடக்ட் தான். மழை வரும்போது எப்படி மண் வாசத்தை நம்ம என்ஜாய் பண்ணுறோமோ அந்த மாதிரி நம்ம ப்ராசஸ் அப்படிங்கிற மழையில் வெற்றி அப்படின்னு நமக்கு கிடைக்கிற அந்த மண் வாசம் கூட ஒரு பை ப்ராடக்ட் மாதிரி தான். இதில் முக்கியமான விஷயங்கிறது அந்த மழை, அதாவது அந்த ப்ராசஸ். சக்ஸஸ் அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம்தான் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். சக்ஸஸ்க்கும் அவுட்கம்க்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஆளாக நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த எபிசோடு உங்களை டிஸப்பாயிண்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், நாம் இன்னைக்கு பேச போகிற அந்த முக்கியமான காரணம் இருக்கு இல்லையா, அந்த காரணத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது என்னோட விருப்பம். அதனால நீங்கள் இந்த எபிசோடை தொடர்ந்து கேளுங்கன்னு நான் ரெக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். ஜாப்பனீஸ் ஃபிலாசபிலேருந்து நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான நிறைய படிப்பினைகள் கிடச்சிக்கிட்டே இருக்கும். அதுவும் இல்லாமல் அந்த ஜாப்பனீஸ் ஃபிலாசபியில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு அழகான பல விஷயங்களை உணர்த்திகிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு இக்கிகாய், கைசன், இந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கோம். வாபி சாபி அப்படின்றது கூட கேள்விப்பட்டிருப்போம். யூட்டோரி அப்படிங்கிற ஒரு அழகான வார்த்தையும் இருக்குது. இருங்க, இப்போ நம்ம கேள்விப்பட்ட இந்த வார்த்தைகளும் சரி, ஜாப்பனீஸ் ஃபிலாசபியில் இருக்கிற இன்னும் நிறைய அழகான ஆழமான வார்த்தைகளும் சரி, இதுக்கான அர்த்தம்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னைக்கான எபிசோடோட கடைசியில் நான் ஒரு 10 ஜாப்பனீஸ் வார்த்தைகளுடைய அர்த்தத்தை உங்களுக்கு போனஸாக கொடுத்துருக்கேன். ஸோ இந்த எபிசோடை கேட்டு முடிச்சுட்டு அந்த 10 ஜாப்பனீஸ் வார்த்தைகளையும் நீங்கள் கேட்கலாம். அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம பேச போகிற இந்த வார்த்தையை நீங்கள் கூர்ந்து கவனிச்சு கேளுங்க. இந்த வார்த்தை முஷின். முஷின் அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்னா, மனம் அற்ற நிலை. அதாவது மனசு இங்க எம்டி ஆயிடுச்சு அப்படின்ற அர்த்தம் கிடையாது. மனசு அப்படிங்கிறது நமக்கு தடை இல்லை அப்படிங்கிறது தான் இதோடைய அர்த்தம்.
சக்கரை பொங்கல் எனக்கு ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதில் இருக்கிற அந்த ஸ்வீட்னஸ் அப்படிங்கிறது வெல்லத்திலிருந்து வருது அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். இப்போ இந்த சக்கரை பொங்கலை செய்யும்போது அந்த உருண்டை வெல்லம் அப்படிங்கிறது, கட்டி வெல்லம் அப்படிங்கிறது எவ்வளோ பெருசு இருக்கும். ஆனால் அந்த சக்கரை பொங்கலை நம்ம சாப்பிடும்போது அவ்வளோ பெரிய அந்த வெள்ளைக்கட்டியை நம்ம சக்கரை பொங்கலில் பார்க்குறோமா என்ன? அந்த உருண்டை வெல்லமானது கரைஞ்சு அந்த சக்கரை பொங்கலுக்கு இனிமை சேர்க்குற மாதிரி நம்மளுடைய மனசு அப்படிங்கிறது நம்ம செய்யக்கூடிய விஷயத்துல அப்படியே கரைஞ்சு நம்ம செயலோட அப்படியே ஒன்றி போயிடணும் அப்படிங்கிறத குறிக்கிற அழகான விஷயம்தான் முஷின். இவ்வளோதான். ஸோ இங்கே மனசு அப்படிங்கிறது இல்லாமல்ல, மனசு இருக்கு, ஆனால் ஒரு தடையா இல்லை, அது அந்த செயலோட அப்படியே ஒன்றிணைந்து கரைஞ்சு போயிடுச்சு அப்படிங்கிறது தான் இதுக்கான அர்த்தம். இந்த முஷின் அப்படிங்கிற வார்த்தையை பற்றி இன்னும் ஆழமாக தெரிஞ்சுக்க நம்ம ஒரு சாமுராய் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஜப்பானோட முக்கியமான சாமுராய்களில் ஒருத்தர் மியாமோட்டோ முசாஷி. இவருக்கு இருந்த சிறப்பு என்ன அப்படின்னா, எவ்வளோ டென்ஷனான ப்ரெஷர் நிறைஞ்ச ஒரு போரில் கூட இவரோட முகத்தில் சின்ன சலசலப்பு கூட தெரியாதான். அவர் அப்படியே செம்ம காமாக இருப்பார். சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேன்ஸ்க்கு தெரியும் தோனி ப்ரெஷர் சிச்சுவேஷன்ஸில் எப்படி இருப்பாருன்னு சொல்லி. அவரோட அந்த 1% ரேஜ் எவ்வளோ ஃபேமஸோ அந்த அளவுக்கு அவரோட 99% காம்னஸும் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். நிறைய பேர் தோனியை விரும்புறதுக்கான முக்கியமான காரணம் அப்படிங்கிறது அவரோட இந்த எஃபர்ட்லெஸ்ஸான லீடர்ஷிப் ஸ்கில். எந்த ஒரு ப்ரெஷர் சிச்சுவேஷன்லையும் அவருடைய முகத்தில் அது தெரியாது. எப்படிப்பட்ட ஒரு சூழலையும் அவர் ஹேண்டில் பண்ணுற விதம் தான் அவரை பல பேரோட இன்ஸ்பிரேஷனாக மாற்றிருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கூல் லீடர் அப்படிங்கிறவர் மியாமோட்டோ முசாஷி. முசாஷி ஒரு சாமுராய் மாதிரியே ஃபைட் பண்ண மாட்டார் அப்படிங்கிறது கூட அவரோட காம்னஸில் அவருக்கு இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி. அவர்கிட்ட எந்த பதற்றமும் தெரியாது, அவசரமும் தெரியாது. அவர் டென்ஷனாகி யாருமே பார்த்ததில்ல. பயத்தாலேயோ கோவத்தாலேயோ அவர் ரியாக்ஷன் கொடுத்து யாருமே பார்த்ததில்ல. ஆனால் அவருடைய அந்த ஈஸியான மூமெண்ட்ஸ் அவரோட ஆப்பனன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு டேஞ்சராக மாறும். அவரோட கெஸ்டர்ஸ், சாமுராய்ஸ் ஃபைட் பண்ணும்போது அந்த பாடி கெஸ்டர்ஸ் இருக்கு இல்லையா, அது டான்ஸ் மாதிரி அவ்வளோ கிரேஸ்ஃபுல்லாக இருக்குமா. அவரை பார்த்தாலே அப்படியே காமாக இருப்பார். ஒரு முறை ஒரு பேட்டிலுக்கு அவர் வரார். ஜப்பானோட மிகப்பெரிய கத்தி சண்டை வீரரான சசாகி கொஜிரோ அப்படிங்கிறவர் கூட ஃபைட் பண்ண வேண்டியிருக்கு. ஆனால் வேணும்னே அன்னைக்கான ஃபைட்டுக்கு முசாஷி ரொம்ப லேட்டாக வரார். நான் எவ்வளோ பெரிய கத்தி சண்டை வீரன், என்ன அவமானப்படுத்துகிற மாதிரி இந்த சாமுராய் லேட்டாக வந்துட்டான் அப்படின்னு கொஜிரோக்கு அவ்வளோ கோவம். அந்த ஈகோ அஃபெக்ட் ஆனதுனால, அந்த கோவத்தினால ஃபைட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கொஜிரோவுடைய வீழ்ச்சி ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அவரோட மைண்டில் அந்த கத்தி சண்டை எப்படி போட போகிறோம் அப்படிங்கிறது மைண்டில் இல்லை. இந்த முசாஷி தனக்கு பண்ண அந்த அவமானம் தான் இப்போ முழுசா கொஜிரோவோட மனசை சூழ்ந்திருக்கு. இதை நல்லா பயன்படுத்திக்கிட்ட முசாஷி தக்க தருணம் பார்த்து ஒரே ஒரு மூவ்ல கொஜிரோவை தோக்கடிச்சார். இந்த சண்டையில் பலமோ வேகமோ இல்லை டெக்னிக்கோ எதுவுமே பிரச்சனை கிடையாது, எல்லாம் மனசு தான். முசாஷி இதை பற்றி நிறைய எழுதியிருக்கார். எழுதும்போது அவர் சொல்கிற விஷயம் என்னன்னா, ஒரு சண்டையில் நமக்கான எதிராளி அப்படிங்கிறது நமக்கு எதிரில் நிற்கிறவன் கிடையாது, நம்மளோட மனசு தான் அப்படிங்கிறது. பயம், சந்தேகம், ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயம், இதெல்லாம் நம்ம மைண்டை ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிடும். இப்போ இருக்க வேண்டிய இந்த தருணத்திலிருந்து மனசு அலைப்பாய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நம்மளுடைய உடல் நமக்கு ஒத்துழைக்காமல் போயிடும். நமக்கு நடக்க வேண்டிய அந்த மூவ்மெண்ட் அப்படிங்கிறது இயல்பாக நடக்காமல் பதற்றம் அதிகரிக்கும். அதனால தான் நம்ம கிரேஸ்ஃபுல்லாகவே இருக்க மாட்டோம். எடுக்க வேண்டிய முடிவுகளும் நம்மளால் சரியாக எடுக்க முடியாமல் போய் ரொம்ப தடுமாறுவோம். மனசு எதையுமே சாரல, மனசு அலைப்பாயலை, மனசு ரொம்ப தெளிவாக இருக்குது அப்படின்னும் போது நம்மளுடைய செய்கைகள் அப்படிங்கிறது ரொம்ப இயல்பாக நடக்கும். அதை நம்ம கொண்டு வர வேண்டிய கட்டாயம் கூட கிடையாது. நம்ம ஆக்ஷன் அப்படிங்கிறது அப்படியே மலையிலிருந்து அருவி கொட்டுற மாதிரி நமக்குள்ளேருந்து நம்மளுடைய செயல்கள் அவ்வளோ அழகாக வெளிப்படும். இந்த மென்டல் ஸ்டேட் தான் முஷின் அப்படின்னு சொல்கிறாரு முசாஷி. மனம் அற்ற நிலை, மனசு இங்கே தடையாவே இல்லை. ஆக்சுவலாக நம்மளுடைய இந்த அன்றாட வாழ்க்கையில் இந்த ஸ்டேட் ஆஃப் மைண்டை கண்டிப்பாக அடைஞ்சிருக்கோம். நாமளா எப்போ அப்படின்னு கூட நம்ம யோசிச்சு பார்க்கலாம். நம்ம டிரைவிங் பழக ஆரம்பிக்கும் போது தான்
நம்ம மைண்ட் வந்து ஒவ்வொரு விஷயமா யோசிச்சு செஞ்சுட்ருக்கோம். இப்போ எந்த கியர் போடணும், எப்போ கிளச் மிதிக்கணும், எப்போ பிரேக் மிதிக்கணும், எப்போ எக்ஸிலேட்டர் கொடுக்கணும், எப்படி வந்து ஸ்டியரிங்கை திருப்பணும் அப்படிங்கிறது எல்லாமே கால்குலேட்டிவாக நடந்துக்கிட்டே இருக்கும். பட் நம்ம ஒன்ஸ் ஒரு ப்ரோ டிரைவர் ஆகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நான் சொல்கிற இந்த ஃபீலிங் எஸ்பெஷலாக பேஷனட் டிரைவர்ஸ்க்கு நல்லா புரியும். நம்ம ஒரு ட்ரிப் போயிட்டுருக்கோம், நம்ம ரோட்டில் போயிட்டுருக்கோம் அப்படின்னும் போது ஒரு நிலை வரும். அந்த நிலையில் நாம் நம்மளுடைய வண்டி, நம்மளுடைய அசைவுகள், நம்மளுடைய அனுபவங்கள் எல்லாமே அப்படியே ஒன்றா அலைனாகி போயிட்டுருக்கோம். அந்த நேரத்தில் நம்ம வண்டி ஓட்டிகிட்ருக்கோம் அப்படிங்கிற கான்ஷியஸ் கூட நமக்கு இருக்காது. நம்ம அந்த அளவுக்கு அந்த ப்ராசஸில் டீப்பாக இன்வால்வ் ஆகிருப்போம். இங்கே தான் அந்த சக்கரை பொங்கல் எக்ஸாம்பிளை நான் மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும்னு நினைக்கிறேன். அந்த வெல்லம் எப்படி கரைஞ்சு அந்த பொங்கலோட சேர்ந்துருச்சோ அந்த மாதிரி நம்மளோட மைண்ட் அப்படிங்கிறது நம்மளோட செயலோட ஒன்றி இப்போது எல்லாமே ஒரு நிலையில் போயிட்டுருக்கு. இந்த ஒரு ஃபேஸ் தான் இந்த முஷன் ஃபேஸ். சில சமயம் நம்ம படிக்கும்போது நம்ம எங்கே உட்காந்து படிச்சுட்ருக்கோம் அப்படிங்கிறது கூட நமக்கு மறக்கிற அளவுக்கு நம்ம அப்படியே கதையோடு ஒன்றி கதாபாத்திரங்களோடு அப்படியே ட்ராவல் பண்ணி ஒரு ஃப்ளோ ஸ்டேட்டில் போயிட்டுருப்போம்ல, அதுதான் முஷன். அதே மாதிரி நம்ம எழுதுகிறோம் அப்படின்னா சில சமயம் அது நம்ம ஜேர்னலாக இருக்கலாம், இல்லை சில சமயம் ஒரு கதையாக இருக்கலாம், இல்லை ஒரு கவிதையாக இருக்கலாம், நமக்கு ஏற்பட்ட அனுபவத்தோடைய வெளிப்பாடாக இருக்கலாம். நாம் இப்போது ஒரு நோட் புக்கை எடுத்து பென்னை வச்சு எழுதிட்டுருக்கோம் அப்படிங்கிற அந்த கான்ஷியஸ்னஸ்லாம் மறந்து நம்ம மனசுக்குள்ளேருந்து அப்படியே வந்து அந்த வார்த்தைகள் வெளிப்படும். ராஜா சார் பற்றி பேசும்போது அவர் கூட ஒர்க் பண்ண, அவர் ஆராதிக்கிற நிறைய பேர் சொல்லுவாங்க, ஒரு கட்டத்துக்கு மேலெல்லாம் அவர் எஃபர்ட் எடுத்து கம்போஸ் பண்ண வேண்டிய அவசியமே அவர் கிடையாது. அவர் ஹார்மோனியத்தில் கை வச்சார்னா இசை அப்படியே கொட்டும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இன்ஃபேக்ட் ராஜா சாரே மூகாம்பிகை உடைய அருள் பற்றி பேசும்போது அவர் எப்படி வந்து டியூன் வந்து அப்படியே தானாக வந்தது அப்படிங்கிறத பற்றி ஒரு இன்டர்வியூவில் கூட பேசியிருப்பார். ஸோ இந்த ஃப்ளோ ஸ்டேட் தான் முஷன் அப்படிங்கிறது. சரி, ராஜா சார் மாதிரி இந்த சாமுராய்ஸ் மாதிரி லெஜண்ட்ஸ்க்கு தான் இது நடக்குமா அப்படின்னு கேட்டால் இல்லை, நமக்கும் இது நடக்கும். நாம் அந்த அளவுக்கு ஒன்றி போகிறதில்ல, ஏன்னா நமக்கு மைண்ட் தடையாக வருது. நிறைய பேருக்கு ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏதாவது ஒரு ஹேபிட், ஏதாவது ஒரு புது ப்ராஜெக்ட், ஏதாவது ஒரு விஷயத்த நினச்சி அதை ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சா பயங்கர ட்ரபுளாக இருக்கும். அதுக்கான காரணங்கள் நீங்கள் யோசித்தாலும் சரி, இல்லை அந்த ப்ராசஸை ஆரம்பிச்சிட்டீங்க ஆனால் பாதி வழியில் அதை அப்படியே ட்ராப் பண்ணுறீங்க, இல்லைனா ஏதோ ஒரு பிளாக்கை ஃபேஸ் பண்ணுறீங்க. இந்த 2 சிக்கல்களும் நமக்கு ஏன் நடக்குது அப்படின்னா, மனம் நமக்கு குறுக்க வருது. குறுக்க இந்த கௌஷிக் வந்தாங்கிற மாதிரி மனசு நமக்கு பெரிய தடைக்கல்லா குறுக்க நிற்குது. நம்ம ஆரம்பிக்கும் போது அந்த விஷயத்தை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத தவிர வேற எந்த விஷயங்களும் நமக்கு மைண்டில் வராமல் இருந்துச்சுன்னா ஸ்டார்டிங் அவ்வளோ பெரிய ட்ரபிளாக இருக்காது. இப்போ நம்ம ஒரு கிளாஸ்க்கு போக ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறோம், அந்த கிளாஸ் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்மளுடைய ஒரே நோக்கமாக இருக்குது அப்படின்னா நம்ம ஆக்சுவலாக எக்ஸ்கியூஸ் தேட மாட்டோம், அந்த ப்ராசஸில் நேச்சுரலாக இன்வால்வ் ஆகிடுவோம். ஆனால் மைண்டு குறுக்க வந்துருச்சு அப்படின்னா, இந்த கிளாஸ் நான் போகிறதுனால நம்ம ஃபேமிலியில் யாராவது நம்மளை ஜட்ஜ் பண்ணுவாங்களா அப்படின்றது ஒரு எண்ணமாக இருக்கலாம். இந்த கிளாஸ்க்கு நான் போகிறது ஆக்சுவலாக எனக்கு செலவா வரவா, இந்த கிளாஸ் போகிறதுனால எவ்வளோ நாளில் நான் இதில் எக்ஸ்பர்ட் ஆக முடியும், இந்த விஷயத்தை கற்றுக்கிட்டு அதை உடனே ப்ரொஃபஷனாக மாற்றி நான் எவ்வளோ சம்பாதிக்க முடியும் அப்படின்ற கால்குலேஷன். இப்படி ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் போதே நமக்கு இவ்வளோ கேள்விகள் இருக்கும் பொழுது அந்த விஷயத்தை ஆரம்பிக்கிறது நமக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. இல்லை நமக்கு நேச்சுரலாகவே ஒரு டேலண்ட் இருக்குது, அதனால அந்த விஷயத்தை நம்ம ஆரம்பிச்சிட்டோம், ஆனால் இடையில போக போக நமக்கு 1000 கேள்விகள் வருது. இப்போ ஒருத்தங்க தன்னுடைய வாழ்க்கை அனுபவங்களை வச்சு ஒரு புக் எழுதுறாங்கன்னு வச்சுக்கலாம். புக்கை எழுதக்கூட ஆரம்பிச்சிருவாங்க, ஏன்னா அனுபவங்கள் அவங்களுக்கு நிறைய இருக்குது, அவங்களுக்கு உட்கார்ந்த உடனே அந்த விஷயங்கள்லாம் தானாக தோண ஆரம்பிச்சதுன்னு சொல்லி எழுத ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் மிட்வேல அவங்கக்கிட்ட யாராவது ஒருத்தர் வந்து எதையாவது ஒன்று கேட்பாங்க. உதாரணத்துக்கு, ஆமாம் இந்த புக்கு நீ எந்த பப்ளிஷர்கிட்ட கொடுக்க போகிற, இதுக்கு என்ன ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணலான்னு நினைக்கிற, இந்த மாதிரி சில கேள்விகள் கேட்டுட்டா போதும். அந்த ரைட்டருடைய மென்டல் பிளாக் அப்படிங்கிறது சடனாக இடி விழுகிற மாதிரி எப்படி விழும் அப்படின்னு நம்மளால் சொல்லவே முடியாது. அவ்வளோ நேரம் தனக்குள்ளே இருக்கிற அனுபவங்களை வார்த்தைகளாக மாற்றணும்னு நினச்சிட்டு இருந்த அந்த ரைட்டர் இப்போது 1000 விஷயங்களை யோசிக்க வேண்டியிருக்கு. இது இந்த கட்டத்தில் ஆக்சுவலாக தேவையில்லாத கவலை தான். அவங்களோட ப்ராசஸ் மனசில் இருக்கிறத எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது மட்டுமா தான் இருந்தது. ஆனால் தேங்க்ஸ் டு த வெல்விஷர், தேங்க்ஸ் டு த ஃப்ரெண்ட்,
இப்போ அவங்களுக்கு இன்னொரு பிரச்சனை வந்திருக்கு. தன்னுடைய கண்ணு முன்னாடி ஒரு தடையா நின்று தான் போக வேண்டிய வழியவே மறைச்சிட்டதுனால இப்போ அந்த ரைட்டர் தான் எழுதிட்டு இருந்த விஷயத்த பாதியிலே விட்டுட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. நான் ரொம்ப வருஷம் முன்னாடி ஒரு கதை படித்தேன். இன்ஃபேக்ட் என்னோட இன்னொரு பாட்காஸ்ட்ல இந்த கதையும் நான் சொல்லியிருப்பேன். 1000 கால்கள் இருக்கிற அந்த ரயில் பூச்சியை நம்ம பார்த்துருப்போம். குறிப்பாக மழை டைம்ல நம்ம வீட்டு வாசல்ல அந்த பூச்சி நகர்ந்து அப்படியே ரயில் பெட்டி மாதிரி போகிறத நம்ம பார்த்துருப்போம். அந்த பூச்சி கிட்ட ஒரு தவளை வந்து கேட்குதான், எப்படி நீ இத்தனை கால் வச்சு இப்படி நடந்து போயிட்டு இருக்க? நான்லாம் 2 கால்லையே சில சமயம் தடுக்கி விழுந்திருக்கேன். எங்கேயாவது ஒரு இடத்துல காலை சரியா ஊனக்கூட முடியாம போயிருக்கு. ஆனா இத்தனை கால் வச்சு நீ ஒரு நாள் கூட தடுக்கி விழுந்தது இல்லையா அப்படின்லாம் சொல்லிட்டு இந்த தவளை போயிடுச்சு. அப்பத்திலிருந்து அந்த ரயில் பூச்சிக்கு ஒரு கான்ஷியஸ்னஸ் வந்துருச்சு. ஆமா, எப்படி நம்ம நடக்கிறோம் இவ்வளோ கால் வச்சுட்டு அப்படின்னு சொல்லி தன்னுடைய மூவ்மெண்ட், அதாவது இயல்பா இவ்வளோ வருஷம் இருந்த மூவ்மெண்ட் இப்போ கண்ணும் கருத்துமா அதை கவனிச்சு போறதுனால பல முறை விழுந்து காயப்பட்டு அந்த ரயில் பூச்சியுடைய அந்த இயல்பான நடை அப்படிங்கிறது தடைப்பட்டுருச்சு. இப்படி நமக்குள்ள இருக்கிற இயற்கையான இயல்பான விஷயம் ஒன்று போயிட்டு இருக்கும்போது, அந்த பர்பஸ் என்னங்கிறத நாம முடிவு செஞ்சு அதில் நம்ம போயிட்டு இருக்கும்போது குறுக்க இந்த மாதிரி யாராவது வந்து ஒரு கேள்வியை கேட்டு விட்டுட்டாங்க, அதுவும் கியூரியாசிட்டிங்கிற பேர்ல கேட்டுட்டாங்க அப்படின்னா அது நம்ம மைண்ட்ல ஒரு பெரிய தடையாயிடும். அப்போ அந்த மோஷன் ப்ராசஸ்ல நம்மளால இருக்கவே முடியாது. மனசு ஒரு பெரிய தடையா நமக்கும் நம்ம ப்ராசஸ்க்கும் இடையில நிக்கிறதுனால எங்க நம்ம எக்ஸ்பிரஸ் பண்றது, எங்க நம்ம அதுல பெட்டர் ஆகுறது, அதுக்கப்புறம் தானே சக்சஸ் இல்லைனா ஃபேம் அப்படிங்கிற பை ப்ராடக்டே பார்க்க முடியும். ஸோ நம்ம ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் போதும் சரி, இல்லாட்டி ஒரு விஷயத்துல நம்ம ஈடுபட்டு இருக்கும் போதும் சரி, நமக்கும் அந்த விஷயத்துக்குமான தொடர்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பின்னி பிணைஞ்சுதான் இருக்கணும். 2 பேரும் காதலர்கள், பிரிக்கவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு நாமும் அந்த செயலும் இருக்கணுமே தவிர குறுக்க யார் வேணாலும் வந்து நம்மளை மேனிப்புலேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம அலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம சந்தேகத்தாலையும் பயத்தாலையும் குழப்பத்தாலையும் அப்படியே தேங்கி போயிடுவோம். ஏன் நம்மளால நிறைய விஷயம் பண்ண முடியலன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம்தான் உங்களுக்கு குறுக்க நிக்கிறதா இருக்கும். முன்பு எப்போதும் இல்லாததை விட ரிசல்ட் தான் முக்கியம். இப்போ நீ பண்ணுற விஷயம் உனக்கு எவ்வளோ பணம் கொடுக்கும், எவ்வளோ ஃபேம் கொடுக்கும், இதனால எனக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால தான் நம்ம அச்சீவ் பண்ணணும், வெற்றி அடையணும் அப்படின்ற ஒரு ப்ரெஷரில் நம்ம இருந்துக்கிட்டே இருக்கோம். அது மட்டும் இல்லை, எல்லாமே இப்போ நடந்தாகணும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு விஷயம் நமக்கு புரிய மாட்டேங்குது. இவ்வளோ நாள் நம்ம பண்ண விஷயங்களுக்கான ஒரு ரிசல்ட்டாக தான் நாம் இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கை இருக்குது. இந்த மாதிரி இப்பத்துலேருந்து நம்ம என்ன பண்ணுறோமோ அதுதான் இன்னும் 5 வருஷத்தில் நம்ம எப்படி இருப்போம் அப்படிங்கிறத உறுதி செய்யும். நம்ம மனசு எப்போவுமே ரிசல்ட்டை நோக்கியே இருந்துச்சு அப்படின்னா இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட்டை நம்ம தவற விட்டுருவோம். ப்ரெசன்ட் மூமெண்ட்டை நம்ம தவற விட்டுட்டோம் அப்படின்னாலே நமக்குள்ள சந்தேகம் வந்துருச்சு, ப்ரெஷர் வந்துருச்சு, டென்ஷன் வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்புறம் முசாஷி மாதிரி நம்மளால கிரேஸ்ஃபுல்லாலாம் மூவ் ஆக முடியாது. எல்லா முடிவுலையும் நமக்கு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். இதுல இன்னும் கஷ்டமான விஷயம் என்னன்னா, இதுல இயல்பா நடக்கக்கூடிய, இயல்பா வரக்கூடிய அந்த செயல்கள் அப்படிங்கிறது வராமையே போயிடும். ஜென் மைண்ட் அப்படிங்கிற புத்தகத்துல ஷுன்ரியோ சுசுகி ஒரு அற்புதமான விஷயத்த சொல்றார். When we do not think about achievement or ourselves, we can really learn something. நம்ம என்ன அச்சீவ் பண்ண போகிறோம், இல்லை நாம் எப்படி ஆக போகிறோம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் தள்ளி வச்சிட்டோம் அப்படின்னா உண்மையாகவே ஜென்யூனாகவே ஏதோ ஒரு விஷயத்தை நம்மளால் கற்றுக்க முடியும். நம்ம மனசு அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக இருந்தால் மட்டும்தான் நம்ம செயலோட அது பொருந்தி போகும். நீங்கள் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க அப்படின்னா உங்களோட ரிசல்ட்டை தள்ளி வச்சுருங்க. அந்த காம்படிட்டிவ் எக்ஸாமில் நீங்கள் எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகிறீங்க, என்னெல்லாம் கற்றுக்க போகிறீங்க, உங்களுக்கு தெரியாத விஷயங்களை எப்படி தெரிஞ்சுக்க போறீங்க, இவ்வளோ நாள் சால்வ் பண்ண கஷ்டப்பட்ட உங்களுக்கு ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருக்கிற விஷயத்த எப்படி சிம்பிளிஃபை பண்ண போறீங்க, பிகினராக இருக்கிற விஷயத்துலேருந்து எப்படி ப்ரோ ஆக போறீங்க, ஃபால் பேக் ஆகிற விஷயத்துலேருந்து எப்படி எக்ஸ்பர்ட் ஆக போறீங்க அப்படிங்கிறத பற்றி யோசிச்சு பாருங்க. இதை சரியாக செஞ்சுட்டாலே ரிசல்ட் அப்படிங்கிறது தானாக வரும். அதுக்காக நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காது. இப்போ நீங்கள் ஒரு கரியரில் இருக்கீங்க, டாப் பொசிஷன் போகணுன்னு ஆசைப்படுறீங்க. ஆனால் சுற்றி ஏகப்பட்ட பேர் காம்படிஷனுக்கு இருக்காங்க. கம்பெனிக்கு யாரை சூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கிற அளவுக்கு எல்லாரும் ஏதோ ஒரு விதத்தில் ரொம்ப டேலண்டடாகவும் எக்ஸ்பீரியன்ஸ்டாகவும் இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுது. ஸோ இதுதான் சிச்சுவேஷன் அப்படின்னும் பொழுது நீங்கள் ப்ரெஷர் எடுத்துக்கிறதுனால எதுவுமே மாற போகிறதில்ல. எனக்கு தான் கிடைக்கணும்னு நம்ம மனசில் நினைக்கிற ஒவ்வொரு நாளும் அது ஆக்சுவலாக நம்மளை விட்டு ரொம்ப தள்ளி போயிட்டுருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். நம்ம அந்த டாப் பொசிஷன் போகிறதுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத யோசித்து
அதை நமக்குள்ள எப்படி வளர்த்துக்கிறது அப்படிங்கிறதையும் தாண்டி நமக்குள்ள இருக்கிற எக்ஸ் ஃபேக்டர் என்ன. இந்த கம்பெனியோடைய சிஇஓவா நான் இருந்தேன்னா நான் என்ன சூஸ் பண்ணுவேனா, சூஸ் பண்ணுன்னா நான் எப்படிப்பட்ட ஆளை தேர்ந்தெடுப்பேன் அப்படிங்கிறத நீங்க யோசிச்சு பாருங்க. அப்போ உங்களுக்குள்ள என்ன பெஸ்ட் இருக்கு, அந்த பெஸ்ட்டை உங்களால எப்படி இந்த கம்பெனியோடைய வேல்யூஸ்க்கு அலைன் பண்ண முடியும்னு உங்களுக்கு நேச்சுரலா ஒரு கிளாரிட்டி வரும். இப்போ நீங்க ஒரு புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆனா உங்க ஃபேமிலியிலேயே உங்களுக்கு அவ்வளோ போட்டி பொறாம இருக்கு. நீங்கள் வளர்ந்துருவீங்களோ, நீங்கள் ஸ்டார் ஆகிடுவீங்களோ அப்படின்லாம் சொல்லி உங்களை மட்டம் தட்டுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. இவ்வளோ பேரும் நம்மளை மட்டம் தட்டுவாங்க, நமக்கு பொறாமல் இருக்கும், நம்மளை பற்றி 4 பேர் 4 விதமாக கமெண்ட் அடிக்க தான் செய்வாங்க அப்படிங்கிறதெல்லாம் உங்கள் மைண்டுக்கு வந்துருச்சுன்னா அதை நோட்டீஸ் பண்ணிட்டு தள்ளி வச்சுருங்க. ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் போது இதுவே நமக்கு தடையாக இருந்துச்சுன்னா நம்ம ப்ராசஸ்லலாம் அலைனே ஆக முடியாது. நம்மளுடைய ஒவ்வொரு நாள் நகர்வும் எப்படி இருக்கும் தெரியுமா? இன்னைக்கு அவங்க என்ன சொன்னால் அதை நம்ம எப்படி கவுண்டர் பண்ணலாம், இன்னைக்கு என்ன மாதிரி விதமான ஜட்ஜ்மெண்ட் வரும், சப்போஸ் எம்பாரஸ் ஆயிட்டேன்னா நான் அதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறேன், இந்த மாதிரி விஷயங்களில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா எப்படி நம்மளால் நம்ம ஆரம்பித்த விஷயத்தில் முன்னேறுறது. பயிர் வேணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உழவு மட்டும்தான் உங்கள் நோக்கமாக இருக்கணுமே தவிர இந்த நிலத்தை நான் வாங்குறதுனால எனக்கு என்ன பயன், 10 வருஷத்தில் இது எனக்கு என்ன பயன், இதுக்கு என்ன வேல்யூ இருக்கும், இப்போ நான் இந்த சொத்தை வாங்குறதுனால என் ஃபேமிலியில் யாரெல்லாம் என்னை பற்றி பொறாமப்பட்டு யோசிப்பாங்க, இந்த விஷயம்லாம் நம்ம மைண்டில் வந்துச்சுன்னா உழவுக்கும் நமக்குமான ரிலேஷன்ஷிப் ரொம்ப தூரமாக போயிடும். அதுக்கப்புறம் நம்ம நினச்சதெல்லாம் பண்ண முடியாது, எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லிட்டே இருக்க வேண்டியது தான். கார்ப்பரேட்டில் அடிக்கடி ஒரு டேர்ம் சொல்லுவாங்க, ஐ ஹாவ் பிக்கர் ஃபிஷஸ் டு ஃப்ரை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, என்னால் இந்த சின்ன சின்ன விஷயத்துலலாம் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்க முடியாது, ஏன்னா எனக்கு முக்கியமான வேலை நிறைய இருக்குது அப்படின்றத சொல்ல தான் ஐ ஹாவ் பிக்கர் ஃபிஷஸ் டு ஃப்ரைன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சின்ன இன்சிக்னிஃபிகண்ட்டான விஷயங்களுக்கு நான் கவனம் செலுத்த விரும்பலை அப்படிங்கிறது மூலமாக தனக்கும் தான் விரும்பிய விஷயத்துக்குமான தொடர்பை மட்டுமே உறுதிப்படுத்திக்கிறாங்க அதை சொல்கிறவங்க. பட் நமக்கு இந்த அன்றாட விஷயத்தை ஆன்சர் பண்ணுறதே ஒரு பெரிய வேலையாக இருக்கணும் போது நம்மளோட ஆம்பிஷன், நம்ம ட்ரீம் இதெல்லாம் நமக்கு ரொம்ப டிஸ்டன்ட்டாக தான் தெரியும். ஸோ ரொம்ப ப்ராக்டிக்கலாக யோசிக்கலாம். இந்த முஷன் ப்ராசஸில் இன்வால்வ் ஆகி நம்மளுடைய செயல், அந்த ரிலேஷன்ஷிப் சரியாக இருந்தாலே நம்மளை சுற்றி எல்லாமே சரியாயிடும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்க்கு நம்ம வரலாம். உங்களுக்கு எப்போ இந்த வாரத்தில் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ நீங்கள் உட்காந்து உங்கள் லைஃப்பில் ஜென்யூனாகவே உங்களுக்கு என்ன வேணும், அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் யோசிங்க. எதெல்லாம் உங்களுக்கு தடையாக வரும் அப்படிங்கிற கேள்விகளை இன்னொரு சைடில் எழுதி இந்த தடைகள் எல்லாம் விலக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்க. முஷன் அப்படிங்கிற ப்ராசஸில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் கம்ப்ளீட்டாக அலைன் ஆகி ஒரு விஷயத்தை செய்ய முடியும். அலைன்மெண்ட் இருந்தால் சக்ஸஸ் என்னங்க, சாட்டிஸ்ஃபேக்ஷனே உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஒரு நோட்டோட இந்த எபிசோடை நான் நிறைவு செய்கிறேன். நான் ஏற்கனவே உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரி 10 ஜாப்பனீஸ் ஃபிலாசபி வார்த்தைகள், அதுக்கான அர்த்தத்தை இப்போ உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஒன், ரொம்ப பாப்புலரான ஜாப்பனீஸ் டேர்ம் இக்கிகாய். இந்த இக்கிகாய் அப்படிங்கிறது ஒரு வெல் பேலன்ஸ்டு லைஃபை குறிக்குது. ஒவ்வொரு நாள் நம்ம எழுந்திருக்கும் போதும் இன்னைக்கு நம்ம பண்ணுறதுக்கு அர்த்தமுள்ள சில விஷயங்கள் இருக்குது, அது மூலமாக நமக்கு மகிழ்ச்சி ஏற்படும், அது மூலமாக நமக்கு ஒரு நிறைவு கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா, அந்த ஒரு மனநிலை தான் இக்கிகாய். வாபி சாபி நம்ம வாழ்க்கையில் இருக்கிற இம்பர்ஃபெக்ஷன்ஸை ஏற்றுக்க நமக்கு சொல்லுது. நம்ம குண்டா இருக்கோம், நம்ம கருப்பா இருக்கோம், நம்ம ஸ்கின் ட்ரையா இருக்கு, நமக்கு டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கு, நமக்கு கிரே ஹேர் இருக்கு அப்படின்லாம் சொல்லி ஒவ்வொரு முறையும் நம்ம கிட்ட இருக்கிற இம்பர்ஃபெக்ஷன்ஸ் பத்தி நம்ம கவலைப்பட்டுட்டே இருந்தோம்னா நமக்குள்ள இருக்கிற ஜென்யூனான ஷைனிங்கான விஷயங்களை நம்மளால நோட்டீஸே பண்ண முடியாது. இந்த வாழ்க்கை யாருக்குமே பர்ஃபெக்ட்லாம் கிடையாது, இதுல நிறைய இம்பர்ஃபெக்ஷன்ஸ் இருக்க தான் செய்யுது. அதுதான் வாழ்க்கையுடைய ஒரு நேச்சுரல் சைக்கிளும் கூட. அதனால நம்ம கிரேஸ்ஃபுல்லாக எல்லா இம்பர்ஃபெக்ஷன்ஸையும் அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது தான் வாபி சாபி. ஷின் கீ தாய். மூணாவதா இந்த ஷின் கீ தாய் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, மைண்ட், டெக்னிக், பாடி. மார்ஷல் ஆர்ட்ஸில் இந்த 3மே ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் ஆக்சுவலாக யோசிச்சு பார்த்தா லைஃப்பில் எல்லா விஷயங்களுக்கும் இதை அப்ளை பண்ணலாம். எந்த விஷயத்தை செய்யறதுக்கும் நம்ம மைண்ட் ரொம்ப முக்கியமானது. நம்மளோட மைண்ட் கிளியராகவும் அமைதியாகவும் இருக்கிறது அவசியம். அப்புறம் நம்ம செய்கிற ப்ராசஸோடைய அந்த டெக்னிக்கை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது அவசியம். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பாடியும் நமக்கு கோஆப்ரேட் பண்ண வேண்டியது அவசியம். ஸோ இந்த 3ம் அலைன் ஆனாதான் நம்ம எந்த விஷயத்தையுமே சரியாக செய்ய முடியும் அப்படின்றத சொல்லுது ஷின் கீ தாய். 4ஆவதா கைசன். கைசன் அப்படிங்கிற மெத்தட் என்னன்னா கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் சொல்லுது.
அதாவது நம்ம சின்னதாக பண்ணால் கூட ஒவ்வொரு நாளும் ஜஸ்ட் 1% இம்ப்ரூவ் பண்ணாலே நம்ம லைஃப் நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக பண்ணணும்னு எதிர்பார்க்கறத விட கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும்னு நமக்கு ஞாபகப்படுத்துறது தான் கைசன். 5வது மோனோ நோ அவாரே. இந்த கான்செப்ட் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, எல்லா விஷயங்களுமே தற்காலிகமானது தான். அதனால சில விஷயம் நம்மளை விட்டு போகும்போது அதை கிரேஸ்ஃபுல்லாக நம்ம அக்செப்ட் பண்ண வேண்டியது அவசியம். அது காலநிலையாக இருக்கலாம், நம்ம கூட இருக்கிற உறவுகளாக இருக்கலாம், நம்ம விருப்பங்களோ இல்லை நம்மக்கிட்ட இருக்கிற பழக்கங்களாகவும் இருக்கலாம். எல்லாத்தையும் லெட்கோ பண்ண வேண்டிய டைமில் கிரேஸ்ஃபுல்லாக லெட்கோ பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். 6வதா யூட்டோரி. நம்ம ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் முன்னாடியே அந்த இடத்துக்கு போய் ரீச் ஆகி அந்த இடத்த கம்ப்ளீட்டாக ஹாப்பியாக அப்சர்வ் பண்ணுற அந்த பியூட்டிஃபுல்லான ஒரு கான்செப்ட் தான் யூட்டோரி. ஏன்னா இந்த யூட்டோரி நமக்கு என்ன சொல்லுது, ரொம்ப ரொம்ப மெக்கானிக்கலாக ஆட்டோ பைலட் மாதிரி நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம். ஆக்சுவலாக ஒவ்வொரு மூமெண்ட்டையும் நம்ம கம்ப்ளீட்டாக எம்ப்ரேஸ் பண்ணி ரசிச்சாதான் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நமக்கு சொல்கிறது தான் யூட்டோரி. 7வதா கமன். கமன் அப்படிங்கிறது தாங்கிக் கொள்ளக்கூடிய தன்மையை வளர்த்துக்கிறது. அதுவும் பொறுமையோடவும் மரியாதையோடவும் நம்ம ஒரு விஷயத்த பொறுத்துக்க தாங்கிக்க பழகிக்கிட்டோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள்ல அது நமக்கு ஹெல்ப் பண்ணும். நமக்குள்ள ரெசிலியன்ஸ் வளர்றதுக்கு, செல்ஃப் டிசிப்ளின் வளர்றதுக்கு அது பெருசாக உதவி செய்யும். நம்ம ஒரு ஹேபிட் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னாலும் சரி, இல்லை ஏதோ ஒரு விஷயத்துக்காக சேவ் பண்ணணும்னு நினைக்கிறோனாலும் சரி, இல்லை ஏதோ ஒரு விஷயத்த சரி பண்ணணும்னு நினைக்கிறோனாலும் சரி, பாதி ஆகும்போது நம்ம மனசில் இருக்கிற அந்த விடாமுயற்சி அப்படிங்கிறது இல்லாமல் போயிடும். ஸ்ட்ராங் ஃபீலிங்கே அது மேலே இருக்காது. ஸோ எல்லாத்தையுமே பொறுமையோட நிதானத்தோட தாங்கிக்க பழகிக்கிட்டோம்னா நமக்கு வெற்றிகள் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் கமன் நமக்கு சொல்ல வருது. 8வது கின்ஸ்துகி. ஜாப்பனீஸோடைய இந்த பாட்ரி கலையில் ஏதாவது கிராக் வந்துருச்சுன்னா அது கோல்டன் பேப்பரால் நம்ம ஒட்டி அதை சரி செய்ய முடியும் அப்படின்றத நமக்கு அது சொல்லுது. அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் நிறைய விரிசல்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏதோ ஒரு விஷயம் நம்ம ரொம்ப ப்ரெஷஸாக வச்சுருப்போம், பட் அதில் சின்ன விரிசல் ஏற்பட்டுரும். அந்த விரிசல் வந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக நம்ம அதை கம்ப்ளீட்டாக அபேண்டன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கு ஒரு கோல்டன் பேப்பர் ஒட்டி அதை அழகாக மாற்றலாம். அந்த மாதிரி நம்ம மைண்ட் செட்டை கொஞ்சமாக ஒரு கோல்டன் பேப்பர் மாதிரி யூஸ் பண்ணோன்னா அந்த கிராக் கூட நமக்கு ஒரு பெரிய ஒரு இம்பர்ஃபெக்ஷனாக நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறது தான் கின்ஸ்துகி. 9வது ஷிகாதா கனாய். சில விஷயங்கள் நம்ம கண்ட்ரோல்லையே இல்லை அப்படின்ற முழு அக்செப்டன்ஸ்க்கு வர்றது நமக்கு பெரிய ஃப்ரீடமை கொடுக்கும். அது மூலமாக எது நம்மளால் முடியாதோ அந்த விஷயத்தின் மீது ஃபோக்கஸ் பண்ணாமல் எது நம்ம கண்ட்ரோலில் இருக்கோ, எதை நம்மளால் மாற்ற முடியுமோ அது மேலே நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் ஷிகாதா கனாய். 10வதா ஷின்ரின் யோகு. ஷின்ரின் யோகு அப்படிங்கிறது ஃபாரஸ்ட் பேதிங் கான்செப்ட். ஜப்பானில் டாக்டர்ஸ் இதை ஒரு தெரப்பியாகவே நிறைய பேருக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம காட்டில் நடக்கும் பொழுது அந்த மரங்கள்லேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஃப்ரெஷ் ஆக்சிஜன் மூலமாக நம்ம மைண்ட் பாடி எல்லாமே ஹீல் ஆகும், நமக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், நமக்கு ஒரு காம்னஸ் கிடைக்கும், ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். அப்படிங்கிற ப்ராசஸ் தான் ஷின்ரின் யோகு. ஸோ முடியும் போதெல்லாம் நேச்சர் கூட அதிக நேரம் செலவிடுங்க அப்படின்னு நமக்கு சொல்கிறது தான் ஷின்ரின் யோகு. இந்த 10 ஜாப்பனீஸ் வார்த்தைகளில் ஏதாவது ஒன்றை நம்ம சரியாக ஃபாலோ பண்ணால் கூட நிச்சயமாக நம்மளோட லைஃப் பெட்டராக தான் மாறும் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ இது வரைக்கும் இந்த எபிசோடை பொறுமையாக கேட்ட உங்களுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்குள்ளே ஒளிஞ்சிட்ருக்கிற அந்த டேலண்ட்டை நீங்கள் வெளியில் கொண்டு வாங்க. அந்த டேலண்ட் மூலமாக எனக்கு புகழ் கிடைக்குமா, பணம் கிடைக்குமா அப்படிங்கிறத பற்றியெல்லாம் யோசிக்காமல் அந்த டேலண்ட்டை உங்களுக்கு கிடைச்ச பிளெஸ்ஸிங்காக நினச்சி அது கூட ரொம்ப இனிமையான நேரத்தை செலவு பண்ணுங்கள். நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிற விஷயத்த லவ்வோட அஃபெக்ஷனோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருங்க. அது மூலமாக நமக்கு என்ன கிடைக்கும்னு யோசிக்காமல் அது நம்ம வாழ்க்கையில் இருக்கிறதே நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியாக பார்த்தோம்னா நம்ம என்ன ரிசல்ட்டாக எதிர்பார்க்குறோமோ அதெல்லாம் தானாக நமக்கு சேரும். நன்றி.